ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சோயா கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சோயா கட்லெட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு 3 எடுத்துக்கேன். அடுத்தது சோயா சங்க்ஸு, பிரெட் க்ரம்ஸ், ஆனியன், கருவேப்பிலை, இது கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு பற்ற வச்சு நல்லா கொதித்த பிறகு அதில் சோயா சங்க்ஸை சேர்க்குறேன். அதை நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படி ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா பெருசாயிடும். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும்ல, அந்த உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வைக்க போகிறேன். வெந்த சோயா சங்க்ஸை தண்ணி வடிச்சிட்டு ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு நல்லா எடுத்து கையால் இப்படி பிழிஞ்சிங்கன்னா அதில் எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். தண்ணி நிறையா இருந்ததுன்னா சொதான கட்லெட் நல்லாவே இருக்காது. சுத்தமாக தண்ணி பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டு பாருங்க, நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன். தண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சா போதுங்க. பாருங்கள், ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், ரொம்ப இதாகவும் அரைக்க வேண்டாம், 1 2ஆகவும் அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில். இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் எண்ணெய் விடுறேன் பாருங்கள். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் உண்டுனா விட்டிங்கன்னா விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் கருவேப்பிலை சேர்த்துறேன். கருவேப்பிலை எதுக்கு சேர்த்துறேன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனியன் சேர்த்துறேன். ஆனியன் கருவேப்பிலை எல்லாம் வணக்கிறோம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆனியன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டாமல் வரும் பாத்திரத்தில், இல்லைன்னா பாத்திரத்தில் அடியில் பிடிச்சிக்கும். ரெண்டும் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு வாசம் இல்லாமல் இருக்கணும், பச்சை வாசம் இல்லாமல். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வணங்கணும். இதோட மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தீயை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதோட 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதோட அரைச்சி வச்ச சோயாவை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். சோயா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். ஏன்னா அதில் எக்ஸஸ் வாட்டர் ஏதாவது இருந்ததுன்னா அது வதக்கறதுலேயே சேர்ந்து வந்துடும். நல்லா மசாலாவோட பிரட்டி வரணும்.
நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக இது கூட உப்பு சேர்த்து வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. நான் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது கூட நம்ம தோல் உரிச்சு வச்சு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் இது கூட சேர்த்திக்கோங்க. கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா இணைஞ்சிடணும். ஒரே இதாக இருக்கும். பார்க்க ஒரே கலராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கட்டியும் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்க. இதை தனியாக இறக்கி வச்சுருங்க. இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைங்க. பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுருக்கோம். அதை தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கி எடுப்போம்ல அந்த அளவுக்கு எடுத்து நல்லா தட்டி ஓரங்களெல்லாம் கட்லெட் மாதிரி தடிமனாக பண்ணணும். வட்டமாக தடிமனாக பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணலாம், இல்லை சின்னதாக பண்ணலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். இல்லை நீங்கள் வேறு ஷேப்னாலும் பண்ணலாம். ரோல் மாதிரி நீளமாக பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் தட்டி தட்டி ரெடி பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி நிறைய செஞ்சு தட்டில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கப் எடுத்து அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ஏன்னா அது கட்டி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அது கூட மிச்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். டிப் பண்ணால் அப்படியே லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது கூட ப்ரெட் க்ரம்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர் கோட்டில் டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து தனித்தனியாக தட்டத்தில் எடுத்து வைப்போம். ஒன்று ஒன்றா போட்டு டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பிரட்டி ஓவராக நிறைய ப்ரெட் க்ரம்ஸ் போட வேண்டாம். நல்லா கோட்டான ப்ரெட் க்ரம்ஸை 2-3 தடவை பிரட்டி போட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இல்லாட்டி எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து திருப்பி போட்டு எடுத்து வைங்க. திருப்பி போடுங்க. நல்லா அரை வேக்காடு வெந்ததும் தனித்தனியாக போடுங்க. அதாவது ஒரே இடத்துல ஒட்டுக்கா போட்டால் ஒட்டிக்கும். தனித்தனியாக போட்டு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து பிளேட்டில் வச்சோம்னா சோயா கட்லெட் ரெடி. நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்து தனியாக தடத்தில் வச்சுருங்க. இப்போ சோயா கட்லெட் ரெடி ஆகிடுது. நான் முதல்லையே சொன்னேன்னே கருவேப்பிலை பற்றி அப்புறம் சொல்கிறேன்னு, கருவேப்பிலை போடுற பற்றி. அது என்னென்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கருவேப்பிலை எடுத்து தனியாக வச்சுருவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. இந்த கட்லெட்குள்ளே போட்டால் அது கருவேப்பிலை இருக்கிறதே தெரியாது.
அதோடயே சாப்பிட்ருவாங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் கருவேப்பிலை இதில் சேர்த்தேன். கட்லெட்டோட சாஸு இல்லைன்னா கெச்சப் இல்லைன்னா சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே நான்வெஜ் கட்லெட் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணுங்க. இப்போ சுவையான சோயா கட்லெட் தயார்.